ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். ஸோ டீம் இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க. டீம் இந்தியாவுடைய நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேக்கு T20I சீரிஸ் விளையாட போகிறாங்க. சுப்மன் கில் கேப்டன்சியில் 5 மேட்சஸ் கொண்ட T20Is 6ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் தொடங்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அடுத்த சில வருடங்களுக்கு 1-2 வருஷத்துக்கு டீம் இந்தியா ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா 3 பேரும் அடுத்தடுத்து T20Isலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஸோ டீம் இந்தியாவுடைய யங்ஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சீரீஸ் ஒரு முக்கியமான சீரீஸாக அமையும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாடை படிக்கிறேன், தென் என்னுடைய தாட்ஸ் இந்த ஸ்குவாட் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ சுப்மன் கில் கேப்டன், SSV ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரயான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், அவேஷ் கான், கலீல் அகமத், முகேஷ் குமார், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்குவாட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஸ்குவாட். ஏன்னா எல்லாருமே IPLல நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். பட் ஸ்டில் சில கேள்விகள் என் மனசில் எழும்பிச்சு, அதை பற்றி கேட்கலான்னு நினச்சேன். எனக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு திருப்பியும் டீம் இந்தியாவில் வாய்ப்பு கிடைச்சது மகிழ்ச்சி தான். பட் ஸ்டில் IPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது SRH பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வாஷிங்டன் சுந்தருக்கு ரொம்ப கம்மியாக தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் வாஷிங்டன் சுந்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார், பேட்டிங்கில் பெருசாக டாமினேட் பண்ணல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திலக் வர்மா டீம் இந்தியாவுக்கு இது வரைக்கும் கம்மி வாய்ப்பு தான் கிடச்சிருக்கு அவருக்கு. பட் அந்த வாய்ப்புகள்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய டெபியூ சீரீஸ்லேயே டீம் இந்தியாவுக்காக பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ திலக் வர்மாவும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அண்டு நல்ல ஃபீல்டரும் கூட. ஸோ திலக் வர்மாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வாஷிங்டன் சுந்தர் கிடச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஹோப்ஃபுல்லி திலக் வர்மாவை ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் சிவம் துபே கடந்த 2 வருஷமாக CSKக்கு இம்பேக்ட் பேட்டராக விளையாடிட்டுருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இன்ஃபேக்ட் T20I வேர்ல்டு கப் செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, சிவம் துபே பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் மும்பை அணிக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் 2 வருஷமாக CSKக்கு பேட்டராக மட்டும் விளையாடினார். அட்லாஸ்ட் ஃபைனலில் வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பேட்டிங்கில் ஆடினார். பட் ஃபீல்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டார். பவுலிங்கில் அவரை நம்பி வாய்ப்பே கொடுக்கல. ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங் டீமில் ஒரு வாய்ப்பு ஆஸ் அ ஆல்ரவுண்டராக கொடுத்துருந்தா அவரால் பெர்ஃபார்ம் பண்ணி டீம் இந்தியாவுக்கு அவருடைய வாய்ப்பை சிமெண்ட் பண்ணியிருக்க முடியும். அதற்கான முயற்சிகளில் அவரை ஈடுபடுத்தியிருப்பார். பட் அந்த வாய்ப்பு ஏன் தரல அப்படின்றது தெரில. இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயர் KKR ஆல்ரவுண்டர் போன வருஷம் T20I இன்ஃபேக்ட் IPL முடிஞ்ச பிறகு ஒரு பேட்டியில் சொன்னது என்னென்னா, நான் செஞ்சுரி அடித்த மேட்ச்சில் பவுலிங் வாய்ப்பு கிடச்சிருந்தா விக்கெட்ஸ் எடுத்து டீம் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பை அதிகப்படுத்தியிருப்பேன். இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலால் நிறைய மேட்ச் நான் வெளியில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படின்ற ரூல் நிறைய ஆல்ரவுண்டர்ஸுடைய கனவை கெடுக்குது. ஸோ அதே போல் கலீல் அகமத், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் கலீல் அகமத். ஏன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ரிசர்வ்ஸில் இருந்தார். நடராஜன் பற்றி, கலீல் அகமத் பற்றி, ஹர்ஷ்தீப் சிங் பற்றி வேர்ல்டு கப் ஸ்குவாடு என்னுடைய ரிவ்யூவில் நிறைய பேசியிருந்தேன். பட் இப்போ அதை பேச முடியாது. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வேர்ல்டு கப்பில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு பிறகு கலீல் அகமதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் நடராஜனுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல? நடராஜன் இந்த வருஷம் இன்ஃபேக்ட் IPLல ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்கில் பவுலிங் போட்டிருக்காரு. வழக்கமாக ஸ்லாக் ஓவர்ஸில் மட்டும் பவுலிங் பண்ணுற நடராஜன் இந்த முறை பவர் பிளேயில் பவுலிங் போட்டிருக்காரு, மிடில் ஓவர்ஸில் பவுலிங் போட்டிருக்காரு, ஸ்லாக் ஓவர்ஸில் பவுலிங் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் 4th ஓவர்ஸ் சில சமயம் மெய்டன்ஸ் போட்டிருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளவும் பண்ண நடராஜனுக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சில பேர் அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நடராஜனுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸை தான் வேர்ல்டு கப்பில் சூஸ் பண்ண முடியும். ஹர்ஷ்தீப் சிங்குக்கு 2022 வேர்ல்டு கப் விளையாடின அனுபவம் இருக்குது. அந்த வேர்ல்டு கப்பில் ஹர்ஷ்தீப் சிங் லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படின்னு காரணம் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங் டீம்லையே நடராஜன் ஃபிட்டாக இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவரால் எப்படி அவருடைய இடத்த சிமெண்ட் பண்ண முடியும், டீம் இந்தியாவுக்குள்ளே வர முடியும் அப்படின்றது எனக்கு தெரியலை.
ஸோ இதுக்கு யாராவது பதில் சொன்னாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது தவிர்த்து ஷமியுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரில. அண்ட் புவனேஸ்வர் குமார் பிப்ரவரியில் இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் தொடங்கும் போது ரஞ்சி ட்ராஃபியில் ஒரு 8 ஃபார் எடுத்தார். அவரை வயசாயிருச்சு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரில. தீபக் சஹர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தெரில. மயங்க் யாதவ் ஐபிஎல்லில் எக்ஸ்பிரஸ் பவுலர் இந்த வருஷம், அவருடைய இன்ஜுரி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில. உம்ரான் மாலிக்கை 2022 வேர்ல்டு கப்பில் யூஸ் பண்ணலை, அதுதான் இந்திய அணியுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் அதன் பிறகும் அவருடைய பெயர் கன்சிடர் பண்ணப்படலை. ஸோ அது தவிர்த்து சந்தீப் சர்மா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஐபிஎல்லில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரை ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டால் பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே உலகத்தில் பேச மட்டுமே நம்பி இருக்கிறதுல சில நேரங்களில் ஸ்விங் பவுலிங்கும் நல்லா பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஸ்லாக் ஓவர்ஸில் ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டு தானே ஹர்ஷல் பட்டேல் டீம் இந்தியாவுக்குள்ளே வந்தார். ஸோ ஏன் சந்தீப் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் என் மனசில் இந்த ஸ்குவாடை பார்த்தோன்னே எனக்கு எழுந்த கேள்வி அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. மற்றபடி ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸ் பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை, எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஜிம்பாப்வேக்கு இந்தியா போயிருக்கும்போது நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, ஒரு சில நல்ல பேட்டர்ஸும் இருந்தாங்க. ஒரு டீமாக விளையாடினாங்க அப்படின்னா ஜிம்பாப்வேவால் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க முடியும். அதர்வைஸ் இந்தியா இந்த சீரீஸை 5-0ன்னு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் எல்லாம் பேசிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஸ்குவாட் பற்றி, இந்த சீரீஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.